ரெண்டாவது நாள் மலேசியா பத்துக்கேவ் கோயிலுள்ளார போகிற அந்த தருணம் தான். நான் அதிகமாக பேச விரும்பலை. இது வந்து ராமாயணத்தை முழுசாக குறிக்கிற கதை தான். அந்த பத்துக்கேவுக்குள்ளார அந்த குகைக்குள்ளார இருக்கிறது. இது எல்லாத்தையும் நீங்கள் உள்ளார இருந்து பாருங்கள். என்னோடய பேச்சு இறைச்சலாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதை எதை இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய், எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு, எதை நீ படைத்திருந்தாய் அதை வீணாக்குவதற்கு, எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அதுவும் இங்கே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருடையதாகிறது, மற்றொரு நாள் அது வேறொருடையதாக ஆகும். இதுவே உலக நீதியும் எனது படைப்பின் சாராம்சமும். Yeah, it will show for me YouTube. I just see. Yeah. But monkey was shivering. Om Jai Shri Anjaneya Potri. Hey, see. Bro. Wow. He is saying some story, bro. உள்ளார போலாமா? கொகை அதான் இந்த கொகைலாம் அக்கா, இந்த கொகைலாம் தானாவே இருந்ததா? இந்த எல்லா கொகையும்? ஓ அக்கா, இங்கே ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்களே அக்கா, என்னக்கா அது கதை? இது சாமி எங்கெங்க நிற்கிது, நாகப்பாம்புலாம் நிற்கிதுன்னுவாங்களே, அது மேலே ஸ்ரீலிங்கத்துக்கிட்ட சொல்லுவாங்க. யாரும் பார்க்கல. அப்படி எதுவும் பாருங்க. இது என்னதுக்கா உள்ளார? ஓ, ஃபோட்டோஸ்க்கா? ப்ரோ இங்கே ஃபோட்டோஸ்க்கு நல்லா இருக்குமா ப்ரோ? நீங்கள் நிற்கிறீங்களா? நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். கும்பகர்ண, வாவ். ராமர் கொகை மலேசியாவில். நான் வந்துட்டேன் நண்பனோட. இங்கே பாரு பீமை. ஓ, இதெல்லாம் கொகை. இது எல்லாமே கொகை ப்ரோ. மலை கீழே இருக்கிற கொகை. அங்கே போக முடியுமா? போகலாம், ஆனால் லைட்டு தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? நான் எடுக்கிறதா உங்கள? சரி, நான் சும்மா போயிட்டு வரேன். இனி இந்த ஜென்மத்தில் வரவா போகிறோம். வாவ், செம அடியே. வாவ் ப்ரோ, இது எல்லாமே ஏற்கனவே எழுதி வச்சுக்கோங்க ப்ரோ. எதுவுமே ப்ரிப்பேர் இல்லை ப்ரோ, எல்லாமே கல்.
அவங்கள பார்க்க போகணுமா? வாவ், போலாமா? சூப்பரா இருக்குல்ல ப்ரோ. இதெல்லாம் ஒரு குகைங்க, செம்மையா இருக்கு பாருங்க. இந்த குகை ஒரு பெரிய மலைக்கு கீழே இந்த குகை. வாவ் வாவ், எனக்கு மேலே ஒரு கோடி. செம்ம ப்ரோ, இதுதான் இங்கே ஃபேமஸ்ஸு. இவ்வளோ பெரிய குகை, பெருசு தானே அது. வாவ், இதுவும் குகை தான் ப்ரோ. கும்பகர்ணன் காலு மேலேயும் நிறைய குகை. பாருங்க எவ்வளோ பெரிய குகை, நல்லா இருக்கு தானே. இங்கே பாருங்க ராமர், அரண்மனை சூப்பரா செம்ம தானே. இங்கே ஒரு ஆஞ்சநேயர். வாவ் 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 வாவ். அதிகமாக என் மூஞ்சை காட்டுறதை விட எதை பார்க்க வந்தோமோ அதை காட்டுறேன். என்ன பெயிண்டிங்கு, என்ன பெயிண்டிங்கு சாமி. வாவ், எவ்வளோ பெரிய குகை பாருங்க. இதுக்கு மேலே தான் இப்போ ஏற போகிறோம். இங்கே பாருங்க தண்ணி கொட்டுற மாதிரி. தமிழோட பெருமையை எங்கெங்க வந்து சேர்த்துருக்குறாங்க பாருங்க. பரதன் ராமரிடம் பாதுகையை பெற்றுக்கொள்ளுதல். இங்க பாருங்க ஔவையாரு. ராவன் ஜடாயுத்தம். இங்க பாருங்க தண்ணி வருது மலையில இருந்து. ஸ்ரீ ராமாயண கேவ். 14 ஆண்கள் வனவாசத்தில் இருந்து திரும்ப பிறகு அயோத்தியின் ஆட்சி ஆணையில் ஏற ராமருக்கு முடிசூட்டு விழா நடக்கிறது. இந்த மாதிரி வனவாசம் முடிஞ்சு நானும் ராஜா மாதிரி வாழணும். தண்ணி பார்த்தீங்களா, வேற லெவல். வாவ், ராவணன் தர்பார். 10 தலை ராவணா, உன்னை பார்த்துட்டேன். ராவணின் அரச சபையில் அனுமன் சீதையை விடுவிக்கும்படி அறிவுரை கூறினான். எனினும் அனுமனின் வாளில் தீயை வைத்தனர். சீதையை சிறை மீட்டு காத்திட ராமன் விரைவில் வருவார் என்று அனுமன் சீதைக்கு ஆறுதல் கூறுதல். வாவ் அனுமா, உப்பா காளி. வாழ்க்கையில் எதை அனுபவிச்சேன்னு தெரில. இதெல்லாம் பார்ப்பனானும் புரியல. ஆனால் பார்த்துட்டேன், அனுபவிச்சிட்டேன், ரசிச்சிட்டேன். ஜெய் ஸ்ரீராம். அடுத்த பயணங்களில் எங்கன்னு தெரில. ஒரு மகா பெரிய கடவுள் பயணத்தில் வாவ், எதிர்பார்க்கத்தான் கடவுள்.
குகையில் நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸ்டோரிலாம் எப்படின்னு தெரியல. இது போக பாருது. அனுபவிச்சிருவேன். This one? இங்கேருந்து இவ்வளோ மேலே வந்திருக்கேன். ஆனால் இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு தெரில. we can try. பிரபஞ்சமே என்னை இவ்வளோ கொண்டாடுன்றது எனக்கு தெரில. நன்றி. இதுக்கு மேலே என்னென்ன இருக்கு? நத்திங். ஓ, தண்ணி இருக்கிற இடம் பழகுது இது. சூப்பருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ யாரும் காட்டினதில்லன்னு நினைக்கிறேன். சங்குமா இருக்குது. நான் எல்லாத்தையும் காட்டுறேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ஃபோட்டோக்கு மட்டும்தான் பழகுது. ஒரு கத்திடலாம். எல்லா நேரத்துலையும் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இத்தகைய படைப்பு வந்து தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அடுத்துனான்னு தெரியாத உலகத்தில் இதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறாரு பார். இதுக்கெல்லாம் தேங்க்ஸ். வா, எவ்வளோ பெரிய விஷயம் தானே. தண்ணி இருக்கும் போல். இதில் தண்ணி இருக்கும். ஓ, ஃபோட்டோ தான் ஃபோனில் எதுவும் எடுக்கல. ஆனால் இதெல்லாம் வந்து எப்படி என் குழந்தைங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து பார்ப்பாங்க. நான் யூடியூப்பில் பார்க்கல. அப்பா இதெல்லாம் எப்போயே வந்து பார்த்துட்டாருன்னு சொல்லுவாங்க. என் குழந்தைங்க இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றணும். இதெல்லாம் வாழ்க்கையை அனுபவிக்கும். ஷகிப் ப்ரோ எப்படி இருக்கு? நைஸா ப்ரோ? லைட்டு மட்டும்தான் ப்ரோ கிரியேட்ரு. அந்த கல்லெல்லாம் ஒரிஜினலு. அதனால தான் நிறையா செம்ம வேற லெவலு. இவ்வளோ பெரிய ஏரியாவில் பிடிச்சான் பாரு என் தமிழ் புளியாங்கொம்ப. கெத்து, நம்ம தான் கெத்து. தமிழ் உலகம் ஃபுல்லாக ஒரு சான்றாக இருக்குதுன்னா புறா. சே ஹாய், சே ஹாய். புறாவும் பயப்படாதீங்க. ஆனால் இந்த கேவில் வந்து நிறையா ஸ்டோரி இருக்குன்னாங்க ப்ரோ. அங்கே வேறு ஹார்ட் மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஹார்ட் மாதிரி இருக்குது பாருங்க சிம்பிள். ஆனால் இங்கே நிறையா ஸ்டோரி சொல்லுவாங்க ப்ரோ. ஹலோ ஆண்டி, ஹவ் இஸ் திஸ்?
No place. Very good. Great. Yeah, thank you. Be careful. Thank you. Huh? Hello brother, how is this? Good. Good. You enjoy? You enjoy? Yeah. Thank you. வாங்க இல்ல வாங்க. வாவ், ஹைட்டுனா எனக்கு கூட கொஞ்சம் பயம்தான். ஆனாலும் இதெல்லாம் ரசிக்கலைன்னா என்ன பண்றது? செம ப்ரோ. ப்ளீஸ் அப்சர்வ் அண்ட் சைலண்ட். ஸ்ரீ கைலாசா கேவ். Bro, you want water? Brother, your leg big, Hurt my leg. but are you interested? Yeah, I have to. It's a devotee. Oh, super nice. Good. God bless you. Have you been to the other bit? The main pit. What's the other one? The other butter pit. Butter pit. That also you finished? Yeah. Hey, very. This and then he came here. Oh, you are from UK. UK? Oh, We're from India. oh. Thank you so much. We're Hindu. So. Yeah. ஓம் கைலாஷா போற்றி. Bro, take one picture. Take one picture. For me. Om Namah Shivaya Namah. You take one 5-4 kick. Yeah, thank you. Can I sit here? I don't know if she comes. Here also something is there. I just go because nothing makes something. Yeah, thank you so much. இது என்ன கொகன்னு தெரில, பட் செம. இதான் இந்த ஜென்மத்திலே நான் முத கொய்கைக்குள்ளார நடக்கிறது. ஓம் நம சிவாய நமக. எங்கள் அப்பனை பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். அப்பா சிவா வந்துட்டோம் கிட்ட. ஐயோ, என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா. என்னடா
அப்பா காற்று. அப்பா நான் கிட்ட வந்துட்டேனே, உங்கள் கிட்ட வந்துட்டேனே, தரிசனம் கொடுத்துட்டீங்களே, கிடைச்சிடுச்சு. எது கிடைக்காதுன்னு நினச்சனோ, எதை அனுபவிக்க முடியாதுன்னு நினச்சனோ, அது பக்கத்தில் இருக்கிறேன் இப்போ நான். நம சிவாய நமக. எங்கள் அப்பாவை பார்த்தீங்களா? ஐ மேக் சம்திங். இந்த நினைவு கிடைக்குமான்னு தெரில. அப்பா தேங்க்ஸ்ப்பா. நான் உங்களை நம்புகிறேன். தேங்க்ஸ். கண்டிப்பாக நான் சக்ஸஸ். பியூட்டிஃபுல்ப்பா. நான் உணர்றேன். ஐ லவ் யூ ஸோ மச். ப்ரோ ஒரு ஃபோட்டோ எடுங்க. இங்கே ஃபோட்டோ எடுங்க. ஐயோ காசு மாவும் எடுத்துட்டு போகிறேன். எங்கே வேணும் செலவு காசு. எங்கள் அப்பாட்ட இருந்து நான் செலவு காசு எடுக்கிறேன். சிங்கப்பூர், மலேசியா காசு தான், எல்லாம் மலேசியா காசு. பா ப்ரோ டேக்கனா வீடியோ. ஃபினிஷ். தேங்க்ஸ்ப்பா. இப்போ போயிட்டு வரேன். இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு தெரில. உங்களை கிட்ட வந்து தொட்டு பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இங்கேருந்து என்னால் போக முடியல. உங்களை ஒரு கிஸ் கொடுத்துட்றேன். ஐ லவ் யூ. ஓம் நம சிவாய நமக. எவ்வளோ தூரம் பயணிக்க வைப்பேன்னு எனக்கு தெரியல. தேங்க்ஸ். தென்னானுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. செமங்க. வா இந்த சசிகுமாருக்கு படம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த படம். எப்படின்னா கடைசியாக வந்து அந்த யார் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு யார் ஒரு காரணம்னா மொழி மதம் அப்படிலாம் இல்லை. என்னை கூட்டு வந்து அந்த கிரெடிட்டு இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குனது ஆனால் கடவுளாக இருக்கலாம். ஆனால் கூட்டுக்கிட்டு வந்து ஒரு முஸ்லீம் பிரதர் தான். கடவுள் இருக்காருன்னா அது எப்படி இல்லைன்னு சொல்கிறது? எல்லாரும் வேறு வேறுன்றத அது எப்படி மாற்றி சொல்கிறது? எல்லோரும் ஒன்று தான், எல்லா கடவுளும் ஒன்று தான். அதனால தான் எல்லார் மூலியமாகவும் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. அப்பா அவர் தாங்க போய் கிட்ட போய் நின்று மொத்தம் கொடுத்துட்டு வந்தேன். எவ்ரிதிங் இட் ஆல் ஹேப்பன். தேங்க் காட். பார்த்தாச்சு. Sorry. This
I think Linka. Oh. No, Lingam. Automatically. Shivalinga, it will come water. Says like that. This was snake. Snake face. This was 5 snake face. Someone showing, na. This was Gale God. Like these stories, it will teach. But I never seen. Yeah, see here money. People put it. Yeah, இது மணி வந்து புட் பண்ணிருக்காங்க. But the stone it will come automatically. Oh God, thank you. Come bro. And you like this place? Oh, I have some doubt. You UK people, US people, all are most of people like Tamil gods. What? Tamil god. Yeah. You people most of like Tamil god. Or you only come for touristing or god? No, what I ask you not understand. You spiritually you come here or just a tourist? No, we're just visiting, just by curiosity. You come in India? No. Now. Uh, No. but you planning, Not really. But you like this place, everything? It's really nice. How many countries you went? How many countries I visited? Yeah. I don't know. Maybe 8 or 10. 8 or 10. Yeah. How old are you? 23. 23. Hey, super. She your friend. She your friend, your sister. Yeah. You also like You also like this type of temple? Yeah, it's nice. You come in India? No, we don't go to India. You planned No, we are going to Indonesia. Indonesia? Yeah. Next plan? Yeah, and then I'm going to Australia. Oh, but you are in your place in Australia. No, my place is in France. France. Yeah. Super, super. Thank you so much. செம்மல்ல ஆட்டோமேட்டிக்காக இது புரியாதே இருந்துச்சு. தேங்காய் இதானா? நான் மறுபடியும் உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் வேஸ்ட்டாக நேரத்தை செலவாக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இதை நான் உங்கள்கிட்ட மறுபடியும் காட்டலாம். இந்த இடத்த நீங்கள் கும்பிட்டுங்க. இதுதான் பெரிய சிவலிங்கம். இது ஆட்டோமேட்டிக்காக வந்த சிவலிங்கம். மேலே தண்ணி ஊற்றுறது இருக்குதா, இதுதான் 5 தலை பாம்புன்னுவாங்க. இது வந்து நாகம் காப்பாற்றுதுன்னுவாங்க. அது அம்மன் நிற்கிறாங்கன்னுவாங்க. இங்கே நிறையா ஸ்டோரி இருக்குது, எனக்கு சரியாக தெரில. ஆனால் இந்த ஸ்டோரி இதுதான். ஏன்னா நான் இதை எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கல சிங்க் ஆகலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ காசு போட்டிருக்காங்க. யா யூ லைக் ப்ரோ? யூ ஆர் ஃப்ரம் France. France. You like this place? Yeah, I like it. It's nice. Like it? Yeah. Where are you from? I am India. I was working in Singapore. Oh, nice. Yeah. Thank you. Yeah. Thank you. Thank you so much, bro. This was Shivalinga. Shivalingam, you know, Tamil god. This one automatically it will come stone. This linga type, it was the water automatically. This was 5 snake face. 5 snake face. This also one snake. Cobra. It will save. It come for natural. Yeah. It's nice. You know linga, Shivalinga. You search it. This was the famous. Okay. Automatically it will come. The Shivalinga always angry. Okay. Angry look Yeah. like means very hot. Yeah. Whole earth like it always cooling. Oh, yeah, slowly. Yeah. Thank you.
I am in downstairs. I just see. Hey. அந்த பறவை காட்சி கொடுக்கும், அது அழகாக இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு. எப்பயுமே ஒரு காதல் வசந்தாதான் இந்த மாதிரி என்ன. ஏய் பறந்துச்சு, கோவப்பட்டுட்டியா? நீ இருக்கிறியா? என்னை காட்சி கொடுக்குறியா? அழகா அழகா முருகா, எங்க நீ இருக்கிற? கண்ணுக்கே தெரியல, நீ என்ன மாதிரி கருப்பா இருக்கிற. வாவ், எந்த சேதாரமும் யாருக்கும் ஆகக்கூடாது. ஏன்னா குறை சொல்லிடுவாங்க இல்லையா, அந்த குறையே இருக்கக்கூடாது. என் கடவுள் எப்பயுமே அழகாக தெரியணும். ரொம்ப செல்ஃபிஷாக பேசுவேன் ஹிந்துன்றதால, அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவேன். ஹிந்துனாலே அழகு தானே, அது போகாமல் படக்கூடிய விஷயம் தானே. இவ்வளோ அழக இயற்கையாக வர்ணிக்குது, அதை அழகுப்படுத்துதுன்னா அது எங்கே பொய்யாகும் சொல்லுங்கள்? இதுக்குள்ளார இவ்வளோ கதை இருக்குதுன்னா அது எங்கே பொய்யாகும்? ஆமாம், நான் ஒத்துக்கிறேன். பகவத்கீதையும் உண்மை தான், பைபிளும் உண்மை தான், குரானும் உண்மை தான். அதை காட்சிப்படுத்தக்குள்ள அழகான பயமும் அழகான அறநெறியும் அழகான ஒழுக்கமும் அதை நம்பக்குள்ளே வருது. அப்படின்னக்குள்ள கடவுள் ஏன் இல்லை? கடவுள் இல்லைன்னு சொல்கிற அவங்கள நான் என்ன சொல்கிறது? இந்த அழகையும் இந்த ரசனையும் ஒரு மனித மாற்றத்தையும் புரிஞ்சிக்காத ஒரு மனுஷங்க அவங்க எதோ உணர்வாங்க. ஐ கேன் ரியலைஸ், என் வாழ்க்கையில் கடவுள்னு ஒருத்தவர் இல்லைன்னா நான் உனத்தை உணர்ந்திருக்க மாட்டேன், நான் என்னை சரி பண்ணியிருக்க மாட்டேன். இங்கே நடக்கிற எல்லா சத்தத்துலேயும் நான் பேசுகிறதுக்கு கேட்குதா இல்லையான்றது தெரில, ஆனால் ரெகக்னைஸ் பண்ணி சொல்கிறேன், கடவுளால் மட்டும்தான் என்னை அறநெறி கொள்கைக்குள்ளார வர வச்சுது. இல்லைன்னா என்னை விட இந்த உலகத்தில் கேவலமான ஒரு மனுஷனாக இருந்தே இருக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு தனிமையில் ஒரு தாய் வளர்ப்பு இல்லாத என்னை கடவுள் தான் வளர்ந்தாங்க. அது எதுவுமே சொல்ல முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. இயற்கையாக என்னோடய அடுத்தடுத்த விஷயத்தில் நான் யார், நான் எப்படியாப்பட்டவன்றதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் கெட்டதை ஏன் வெளிப்படுத்தணும்? ஒரு அழகாகவே வெளிப்படுத்தலாம்ல. அதோட ஆசை தான் நான் எப்பயுமே அதை பண்ணுறேன். இங்கே ராவன், இங்கே மகாபாரதம் கதை அப்படியே முழுசாக கொடுத்துருக்குறாங்க. ராவண கோகன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது எங்கள் அப்பா. வைணவமும் சைவமும் எப்பயுமே சண்டை போட்டு சொல்லிக்கூடாது. கடவுள் சைவமாக இருந்தானே வைணவமாக இருந்தானே சரியாரு, அவ்வளோதான். இதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஓம் நம சிவாய நமக. இவ்வளோ பெரிய புகையை நான் ஒரு 34 நிமிஷம் நான் உங்களுக்காக செதுக்கி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து சந்தோஷப்படுங்க. பேட்டரியும் எதுவும் சூடாகுது. கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு உங்கள்கிட்ட நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்.